அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். விக்ரமாதித்தன் கதையோட தொடர்ச்சியா 8வது சௌந்தரவல்லி பதுமை சொல்லிய தாசி அபராஞ்சி கதையும் நீதி வாக்கிய கிளியின் கதையும். மறுநாள் காலையில் போஜராஜன் அற்புத சிம்மாசனத்தின் படிகளில் ஏறி வீற்றிருக்க முயன்ற போது 8வது படிக்கு காவலாக நின்ற சௌந்தரவல்லி பதுமை கலகலவென்று சிரித்து அவனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனை பற்றிய புதிய கதை ஒன்றை சொல்லத் தொடங்கியது. இந்த அற்புத சிம்மாசனத்தில் விக்ரமாதித்த மகாராஜன் வீற்றிருந்து தன் மதியூகி மந்திரியான பட்டியுடன் நீதிநெறி வழுவாமல் அரசாண்டு வரும்போது காடாறு மாதம் புறப்படும் சமயம் வந்தது. ராஜ்யபாரத்தை பட்டியின் குமாரனான வியோகனிடம் ஒப்படைத்துவிட்டு விக்ரமாதித்தன் தன் குலதெய்வமான பத்ரகாளியம்மனை வணங்கி திருநீறு தீர்த்தம் பெற்றுக்கொண்டு பட்டியையும் வேதாளத்தையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். காடு மலைகளை கடந்து அவர்கள் ஒவ்வொரு ஊராக சுற்றுப்பிரயாணம் செய்து வரும் சமயத்தில் விந்தாடவி என்னும் மலைச்சரிவில் ஓடும் சலரி ஆற்றின் கரையில் உள்ள ராஜபுரி பட்டணத்தை அடைத்தனர். அந்நகரில் அபரஞ்சி என்றொரு தாசி இருந்தாள். அவள் அப்பாசி என்ற அந்தணன் ஒருவன் மீது அளவிலாத மோகம் கொண்டு அவனை விட்டு ஒரு கணமும் நீங்காது இருந்து வந்தாள். அவ்வந்தனன் ஒரு நாள் திடீரென்று மாரடைப்பினால் மாண்டு விட்டான். அளவிலாத துக்கத்திற்கு ஆளான அபரஞ்சி தன் காதலன் செத்த பிறகும் அவன் மீதுள்ள ஆசை அடங்காதவளாய் துடித்து அவனுடைய பிரேதத்தை எடுத்துச் சென்று அந்நகரில் உள்ள அம்மன் சன்னிதானத்தில் வைத்து மாண்டு போன தன் காதலனை உயிரெழுப்பி தர வேண்டும் என்று தவம் செய்தாள். அம்மன் தோன்றி, அபரஞ்சி, இன்னும் சிறிது நாளையில் விக்ரமாதித்தன் பட்டி இருவரும் வணிகர்களைப் போல் வேடம் பூண்டு இந்நகருக்கு வருவார்கள். அப்பொழுது நீ விக்ரமாதித்தனின் மனம் மகிழும்படியாக நடப்பாயானால் அவனால் இவ்வந்தனன் உயிர் பெற்று எழ வழி பிறக்கும். உன்னை அவர்கள் தீக்குளிக்க சொல்வார்கள். நீ துணிந்து தீயில் விழ வேண்டும். அவர்கள் உன்னை உயிர் எழுப்புவார்கள். நீ எழுந்திருந்து, இந்த கும்ப தீர்த்தம் அங்கத்துக்காகுமோ என்று கேள். அப்போது அவர்கள் தீர்த்தத்தையும் பிரம்பையும் கொடுப்பார்கள். நீ அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து இவ்வந்தனின் சவத்தின் மீது தெளித்து பிரம்பினால் தட்டினால் உடனே உடல் கூடு உயிர் பெற்றெழும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். அதன் பிரகாரம் தாசி அபரஞ்சியும் அந்தணனின் பிணம் கெட்டு விழாதபடி அதற்கு தைலமிட்டு பதனப்படுத்தி வைத்துவிட்டு பட்டியோடு விக்ரமாதித்தனின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள். விக்ரமாதித்தனும் பட்டியும் அந்நகரத்தின் எல்லையை அடைந்ததும் வணிகர்களைப் போன்று மாறுவேடம் தரித்து முறையே பெரிய காந்தையர் என்றும் சின்ன காந்தையர் என்றும் பெயர் வைத்துக்கொண்டு கடைத்தெருவில் ரத்தின கம்பளம் விரித்து ரத்தின வியாபாரம் செய்தனர். வியாபாரம் முடிந்து மாலை நேரம் வந்ததும் இரவில் படுத்துறங்க ஒரு சத்திரத்தில் வந்து தங்கினார்கள். இவ்வாறு 5-6 நாட்கள் சென்றன. ஒரு நாள் அந்தி சாய்ந்து இருள் வானத்தில் நிலா பூக்கும் நேரத்தில் விக்ரமாதித்தன் பட்டியை விட்டுவிட்டு தனியாக நகரத்தை சுற்றி பார்க்க சென்றான். அப்போது அவன் தாசிகளின் மாளிகைகள் நிறைந்த கணிகையரின் மாடத்தெருவில் நுழைந்தான். அங்கு அத்தெருவில் தாசி அபரஞ்சியின் சித்திரக்கூட மாளிகை வானோங்கி நிற்பதையும் அவளுடைய நிலா உப்பரிகை இன்னிசையுடனும் அதிமோகனத்துடனும் காட்சியளிப்பதையும் கண்டு அம்மாளிகையினுள் நுழைந்தான். அவனை உற்று நோக்கிய தாசி அபரஞ்சி அவனுடைய முக வசீகரத்தையும் ராஜகம்பீரமான தோற்றத்தையும் கண்டு அம்மன் அறிவித்த விக்ரமாதித்தன் அவனே என்று உணர்ந்து அவனை புன்முறுவலுடன் வரவேற்று நிலா உப்பரிகையில் உள்ள பள்ளியறைக்கு அழைத்துச் சென்று நவமணி கட்டிலில் பூக்களால் புனைந்த புது மெத்தை விரித்து அதில் அமரச் சொல்லி காதல் மொழிகள் பேசி சரசமாடினாள். பிறகு குளிப்பதற்காக அவனுக்கு வெந்நீர் வைத்து கொடுத்து அவன் குளித்து விட்டு வந்ததும் அறுசுவை உணவிட்டு களிப்பாக்குடன் தாம்பூலம் அடித்து தந்து விக்ரமாதித்தனை உள்ளம் பூரிக்கச் செய்தாள். அபரஞ்சியின் அளவற்ற நேசத்தையும் பணிவிடைகளையும் கண்ட விக்ரமாதித்தன், இவள் தாசியாயின் காசுக்கல்லவோ ஆசைப்படுவாள், இவளோ காசை பற்றி கருதாமலே களிப்பூட்டுகிறாளே, இந்த அதிசயம் புவியெங்கும் கண்டதில்லை என்று நினைத்து வியப்புற்றவனாய் அவள் மீது அதிக பிரியம் கொண்டு பட்டியையும் மறந்து அன்றிரவு முழுவதும் அபரஞ்சியின் மாளிகையிலேயே தங்கியிருக்க விரும்பினான். அபரஞ்சியும் அன்றிரவு முழுவதும் கண்ணுறங்காமல் கருத்துடன் விக்ரமாதித்தனை கவனித்து அவனை விட்டு இடம் வலம் பிரியாமல் கிண்ணறி சரமண்டலி ருத்திரவினை முதலான வாத்தியங்களெல்லாம் வாசித்து பரவச பண்ணெழுப்பி சம்பூர்ண ராகங்களெல்லாம் பாடி களிப்பூட்டி அவனுடன் சோழி அம்மானை முதலான விளையாட்டுகளெல்லாம் ஆடி அவள் இதுவரை கற்றிருந்த வித்தைகளையெல்லாம் காட்டி பரவசம் தந்து விக்ரமாதித்தனின் மனதை மகிழச் செய்து நிகழச் செய்தாள். எந்த மோகனாகியின் மாளிகைக்கு சென்றாலும் கருக்கலில் கண் விழித்து காலை கடன்களை முடித்துவிட்டு கிளம்பும் விக்ரமாதித்தன் அன்றைய தினம் அபரஞ்சியை விட்டு பிரிய மனமில்லாமல் அவள் காட்டிய அன்பிலும் அவள் ஊட்டிய இன்பத்திலும் மதிமயங்கி சூரியன் உதயமாகி வெகு நேரமான பின்பும் அபரஞ்சியுடன் மகிழ்ந்திருந்தான். வெகு நேரம் சென்ற பிறகுதான் உலக நினைவு வந்தவனாய் சத்திரத்தில் காத்திருக்கும் பட்டியை காணச் சென்றான். அவனை கண்டதும் பட்டி, அரசே, கணிகையர் வீடு சென்றால் பொழுது விடுவதற்கு 4 நாளிகைக்கு முன்பே வரவேண்டியதுதானே முறையாகும். வெயிலடிக்கும் பொழுதில் வந்தால் கணிகையின் மஞ்சட்குறி உங்கள் அங்கவஸ்திரத்தில் அப்பையிருப்பதை பார்த்து பிறர் நகைப்பார்களே
இது நம் கௌரவத்திற்கே பங்கமில்லையா என்றான். பட்டி, இதுவரை எத்தனையோ இளம் பெண்களின் அன்பை எல்லாம் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் அபரஞ்சியைப் போல இனிமையான பெண்ணை இவ்வுலகில் நான் கண்டதில்லை. கணிகையர் குலத்தில் பிறந்தவளாயிருந்தாலும் என் மீது அளவற்ற காதல் கொண்டிருக்கிறாள் என்று அபரஞ்சியை பற்றி அளவிலாது புகழ்ந்தான் விக்ரமாதித்தன். பட்டி அவநம்பிக்கையுடன் நகைத்து, அரசே, மீன் பிடிப்போருக்கு மிதப்பு மீதுதான் கண் இருக்கும், அதுபோல கணிகையருக்கு தங்கள் காரியத்தின் மீதுதான் கண் இருக்குமே தவிர காதல் என்பதே இராது. அந்த தாசி அபரஞ்சி தங்களிடம் ஏதோ காரியமாக வேண்டும் என்பதற்குத்தான் அளவற்ற ஆசை கொண்டுள்ளவள் போல் பாசாங்கு செய்கிறாளை தவிர ஒருபோதும் உள்ளன்பு இராது. இதுதான் உலக அனுபவம் என்றான். பட்டி, உன் உலக அனுபவம் கற்றுக் கொடுத்த யூகம் தவறு. தாசி அபரஞ்சியைப் போல அன்புள்ளவள் அகிலமெங்கும் தேடினும் கிடைப்பதரிது. அரசே, அவ்வாறானால் இன்றிரவு அவளிடம் சென்று திரும்பி வரும்போது அவளுடைய அழகான கூந்தலை கேளுங்கள். தந்தால் வாங்கி வாருங்கள். பிறகு சொல்கிறேன் அவளுடைய அளவற்ற அன்பை பற்றி. அவ்வாறே அன்றிரவு அபரஞ்சியின் மாளிகைக்கு சென்ற விக்ரமாதித்தன் ஆனந்தமாக இரவு கழிந்தபின் பொழுது விடிந்ததும் விடைபெற்றுக் கொள்ளும்போது கூந்தலை கேட்க எண்ணி நாணியவனாய் நின்றான். அவனது முகக்குறிப்பறிந்த அபரஞ்சி, அன்பரே, ஏன் கவலையுடன் தலை குனிந்து தயங்கி நிற்கிறீர்கள்? அடியாளிடமிருந்து தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? தயங்காமல் கேளுங்கள், தருகிறேன் என்றாள். அபரஞ்சி, ஒரு காரியத்திற்காக உன்னுடைய குழல் முடித்த கொண்டை வேண்டும் என்று மனம் கூசியபடியே கேட்டான். அபரஞ்சியும் உடனே சிரித்த முகமாய் கத்தி எடுத்து தன்னுடைய அழகான கொண்டையை அறுத்து அவன் கையில் கொடுத்தாள். விக்ரமாதித்தன் அதை கொண்டு வந்து சத்திரத்திலுள்ள பட்டியின் முன் போட்டு, பட்டி, இப்பொழுது சொல். கூந்தல் அழகி என்று பெயர் பெற்ற அபரஞ்சி தன் கூந்தல் முழுவதையும் அறுத்து தருவதென்றால் அவளுக்கு என் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் என்றான். அரசே, இப்பொழுதும் அவளுடைய அன்பில் எனக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. இன்றிரவு சென்று அந்த அபரஞ்சியின் அழகான மூக்கு நுனியில் பாக்களவு வாங்கி வாரும், பிறகு பேசுவோம். அவ்வாறே விக்ரமாதித்தனும் அன்றிரவு அபரஞ்சியிடம் சென்று அகமகிழ ஆனந்தம் கண்டு ஆதவன் உதித்ததும் அவளிடம் விடைபெறும் பொழுது, அபரஞ்சி, உன்னுடைய மூக்கு நுனியில் பாக்களவு வேண்டும் என்றான். உடனே அபரஞ்சி சிறிதும் தயங்காமல் தன் மூக்கை அறுத்து கொடுத்து, பிராணகாந்தரே, என் ஜீவனை கேட்டாலும் அடியாள் தங்களுக்கு தர சித்தமாக உள்ளவள் என்று கூறி அனுப்பினாள். ஆச்சரியமடைந்த விக்ரமாதித்தனும் மூக்கு நுனியை கொண்டு வந்து பட்டியின் முன் வீசி, பட்டி, இப்போதென்ன சொல்கிறாய்? பட்டியோ அலட்சிய புன்னகை செய்தபடி, அரசே, இன்றிரவு அவளின் நெஞ்சக சதையை வாங்கி வாரும் என்றான். அவ்வாறே விக்ரமாதித்தன் அன்றிரவு அபரஞ்சியிடமிருந்து நெஞ்சகச் சதையை அறுத்து வாங்கி வந்து பட்டியின் முன் வீசி, பட்டி, இப்பொழுது சொல். அந்த அபரஞ்சி என்னிடம் உயிரையே வைத்திருக்கிறாள் என்பதை நம்புகிறாயா என்றான். பட்டியோ, இப்போதும் நான் நம்பவில்லை என்றான். அட பாவி, என்மேல் உயிரையே வைத்திருக்கும் ஒரு பெண்ணை சோதிக்கிறேன் என்று சொல்லி அவளை மொட்டையடித்து மூக்கறுத்து அவமானப்படுத்தி விட்டாய். நீ சொன்னபடி நான் கேட்டதையெல்லாம் அவள் சிறிது முகவாட்டமின்றி தந்தாள். இன்னும் அவளுக்கு என்மேல் உள்ளன்பு இல்லை என்று கூறுகிறாய். வெறுமனே கூறினால் விடமாட்டேன், நிரூபிக்க வேண்டும். இல்லையானால் அவளை செய்தது போலவே உன்னையும் செய்வேன். பிரபு, இன்னும் 8 நாளில் நிரூபிக்கிறேன். அதுவரை நீங்கள் அபரஞ்சியின் இல்லத்தின் பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது. அவளுடைய கண்களிலும் தட்டுப்படக்கூடாது. விக்ரமாதித்தனும் அதற்கு சம்மதித்து முன்பு போல பட்டியுடன் சேர்ந்து ரத்தின வியாபாரம் செய்ய 7 நாட்கள் கழிந்தன. 8ஆம் நாள் பொழுது விடிந்ததும் பட்டி விக்ரமாதித்தனிடம், பிரபு, இன்றைய தினம் உங்கள் அபரஞ்சியின் ஆசை நாடகத்தை அம்பலப்படுத்த வேண்டுமல்லவா? பாருங்கள், போவோம் என்று கடையை கட்டிக்கொண்டு அவ்வீதியிலுள்ள வணிகர்களுக்கெல்லாம் தங்கள் ஊருக்கு போய் வருவதாக சொல்லிவிட்டு விக்ரமாதித்தனை அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஊருக்கு வெளியே எல்லைப்புறத்தில் உள்ள காட்டிற்கு சென்று விக்ரமாதித்தனை மறைவாக பதுக்கி வைத்துவிட்டு பட்டி ஊரை நோக்கி செல்லும் ரஸ்தாவிற்கு வந்து அங்கு ஒருபுறம் சுள்ளிகளை அடுக்கி சிதை தயாரித்து தீக்குழி வளர்த்து தலைவிரி கோலமாய் அழுது கொண்டிருந்தான். வழிப்போக்கர்கள் விஷயம் என்னவென்று வினவ, கேளுங்கள், நானும் என் தமையனாரான பெரிய காந்தையாரும் ஊருக்கு போக இவ்வழியாக வந்தோம். ஐயோ, என் தமையனார் விஷம் தீண்டி மாண்டு போனார். அவருடைய ஆசை நாயகி அபரஞ்சியிடம் சென்று விஷயத்தை சொல்லுங்கள். பெரிய காந்தையரின் சவத்தை இங்கே தகனம் செய்துவிட்டு அவருடைய சொத்தையெல்லாம் தான தர்மம் செய்துவிட்டு நான் வேறு தேசத்திற்கு போகப் போவதாகவும் சொல்லுங்கள் என்றான் பட்டி. வழிப்போக்கர்கள் அவ்வாறே அபரஞ்சியிடம் வந்து சொன்னார்கள். அபரஞ்சி துள்ளி எழுந்து தலையில் எண்ணெய் தேய்த்து களப கஸ்தூரிகள் பூசி மங்கள ஆடையணிகள் பூண்டு கையில் தீர்த்த செம்பும் எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கொண்டு அந்நகரையாளும் ராஜசிங்க மன்னனிடம் சென்று, அரசே, என் ஆசை நாயகரான செட்டியார் விஷம் தீண்டி மாண்டு போனார். நானும் தீக்குளித்து உடன்கட்டை ஏறப்போகிறேன் என்று சொன்னாள். அரசன் ஏளனமாக நகைத்து, பேதை பெண்ணே,
நீயோ தாசி. தாசியின் தர்மம் சககணமல்ல, சுகபோகமாய் வாழ்க்கை நடத்துதல். ஆதலின் நீ உடன்கட்டை ஏறுவது அடாத செயல். முன்னவனை மறந்து வேறொரு பொருத்தமான நாயகனை தேடிக்கொள் என்று புத்திமதி கூறினான். அபரஞ்சி அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தன் லட்சியமே குறியாக தீக்குழி நோக்கி நடந்தாள். அவள் வரும் ஆவேசத்தையும் மன உறுதியையும் கண்ட விக்ரமாதித்தன் தன் மறைவிடத்தில் இருந்தவாறு, பட்டி, பார் அந்த உத்தமையே, என் உடல் சிதையில் எரிகிறது என்று கேள்விப்பட்டதும் உடன்கட்டை ஏற ஓடோடி வருகிறாள் என்று பதறினான். பட்டி அலட்சியமாக, பூமானே, சற்று பொறுத்திருங்கள். பத்தினித்தன்மைக்கு பரிசோதனை அக்கினிக்குழிதான். நான் கூப்பிடும் வரை நீங்கள் மறைவிடத்திலிருந்து தலை காட்டாமல் கவனித்துக் கொண்டிருங்கள் என்று சமாதானப்படுத்தினான். அபரஞ்சியும் தீக்குழி நோக்கி பாய்ந்து வந்து முன்னொரு சமயம் அம்மன் சொன்ன வாக்கை நினைவு நிறுத்தி தன்னுடைய ஆசை நாயகனான அந்தணனை மனதில் நினைத்து அக்கினியை மும்முறை வலம் வந்து அதில் விழுந்தாள். விக்ரமாதித்தன் மறைவிடத்திலிருந்து துள்ளி எழுந்து பட்டியை பார்த்து சீறினான். கெடுத்தாயே பாவி! அடுக்குமல்லி போன்றிருந்த என் அபரஞ்சியை அனலில் விழவைத்து விட்டாய். இப்பொழுதாவது சொல், அவள் உண்மையில் உத்தமிதானே? என் மீது வாஞ்சையுள்ள வனிதைதானே என்றான். இம்மி அளவும் இல்லை. நம் பத்ரகாளியம்மனை வரவழைத்து தீக்குழியிலிருந்து அபரஞ்சியை எழுப்புங்கள், பிறகு சொல்கிறேன் என்றான் பட்டி. அதற்கிணங்க விக்ரமாதித்தன் தன் பத்ரகாளியம்மனிடமிருந்து காக தீர்த்தமும் திருநீரும் பிரமும் பெற்று தீக்குழியில் திருநீற்றை தூவி தீர்த்தமும் தெளித்து காளியை தியானம் செய்து அந்த நெருப்பை பிரம்பால் அடித்து, அபரஞ்சி என்னும் ஆரணங்கே, உயிர் பெற்று எழுவாயாக என்றார். அபரஞ்சி முன்னிலும் பன்மடங்கு அழகான வடிவத்துடன் உயிரோவியமாய் எழுந்து விக்ரமாதித்தனின் முகத்தை ஏறிட்டு பாராமல், இந்த கும்ப தீர்த்தம் அங்கத்திற்காகுமோ என்றாள். பட்டி சட்டென்று ஆகும் என்றான். விக்ரமாதித்தனோ திகைத்து நிற்க, ஏன் திகைத்து நிற்கிறீர்கள்? தெளித்தது போக கும்பத்தோடு அந்த தீர்த்தத்தையும் பிரம்பையும் அந்த கோதை நெஞ்சு மொழியாளின் கையில் கொடுங்கள் என்றான். விக்ரமாதித்தனும் அவ்வாறே கொடுக்க பிரம்பையும் தீர்த்தத்தையும் தன்வசமாக்கி கொண்டுவிட்ட அபரஞ்சி அவர்களை திரும்பியும் பாராமல் வேகமாக நடந்தாள். தன் மாளிகையை அடைந்ததும் அபரஞ்சி அங்கு தன் பள்ளி அறையில் கட்டிலுக்கு அடியிலுள்ள சவப்பெட்டியை இழுத்து திறந்து அதனுள் இருந்த அந்தணனின் சிதைந்து கிடந்த எலும்புகளை சரிவர அடுக்கி தீர்த்தந்தளித்து திருநீறு தூவி அம்மனை வணங்கி பிரம்பால் தட்டி எழுப்ப அந்தணனும் உயிர் பெற்றெழுந்தான். உடனே பழைய ஆசை நாயகனான அவனை அபரஞ்சி உள்ளன்புடன் வாரி அணைத்து இணை பிரியாமல் இன்புற்றிருக்கலானாள். அது சமயம் காட்டில் பிரமித்து நின்ற விக்ரமாதித்தனை பட்டி ஊருக்குள் அழைத்து வந்து வழக்கம்போல் சத்திரத்தில் தங்க வைத்து, பொழுது இருட்டியதும், பிரபு, இப்போது உங்கள் அடியாளான அபரஞ்சியின் மாளிகைக்கு சென்று அவளுடைய உள்ளன்பை நீங்களே அறிந்து வாருங்கள் என்றான். விக்ரமாதித்தன் துள்ளி எழுத்து அளப்பெரும் ஆவலுடன் அபரஞ்சியின் மாளிகைக்கு வந்து திருவாசற் கதவை தட்டினான். உள்ளே தன் ஆசை நாயகனான அந்தணனுடன் கட்டிலில் அமர்ந்து கனிமொழி பேசி களிப்புற்றிருந்த அபரஞ்சி ஆத்திரத்துடன், யாரடா கதவை இடிப்பது என்றாள். உடனே விக்ரமாதித்தன், நான் தான், ரத்தின வணிகன் பெரிய காந்தையர் என்றான். நீர் யாரோ நான் யாரோ, இது நீர் வரக்கூடிய இடமும் அன்று, வந்த வழியிலே விரைவில் திரும்பிச் செல்லும் என்று உள்ளிருந்தபடியே குரல் கொடுத்தாள் அபரஞ்சி. அதை கேட்டதும் விக்ரமாதித்தன் வெட்கி தலை குனிந்து சத்திரத்திற்கு திரும்பி வந்தான். அவன் அவ்வாறு வருவதைக் கண்ட பட்டி, என்ன அன்புமிக்க பூமானே, பூவையாளின் பூமணமில்லாமல் திரும்ப வந்தீரோ? அன்புள்ள அபரஞ்சி அடைத்த தெருக்கதவை நீர் அரைக்கோவி அழைத்தும் அவள் திறக்கவே இல்லையோ என்று சிரித்தான். விக்ரமாதித்தன் அங்கு நடந்ததையெல்லாம் தன் மந்திரியிடம் கூறி, பட்டி, ஊழொழி காலம் தவம் செய்தாலும் உன்னை போன்ற மந்திரி எனக்கு கிடைக்க மாட்டான். அப்படி இருக்க கேவலம் அந்த அற்ப அபரஞ்சிக்காக உன்னை அவதூறாகவெல்லாம் பேசிவிட்டேன். அவைகளையெல்லாம் மறந்துவிடு என்றான். ஆனாலும் அபரஞ்சியின் நடத்தையை பட்டி முன்கூட்டியே எவ்வாறு அறிந்திருந்தான் என்பது அவனுக்கு அதிசயமாகவே இருந்தது. விக்ரமாதித்தன் முதலாக அபரஞ்சியின் மாளிகைக்கு சென்றிருந்த சமயம் பட்டி அவ்வூர் அம்மனை தரிசிக்க சென்றிருந்தான். அப்போது தேவி அவனுக்கு பிரசன்னமாகி தாசையின் உள்ள கிடக்கையை கூறி அவளுடைய மனோரதத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டுமென்றும் கட்டளையிட்டிருந்தாள். அதனால்தான் பட்டி இவ்வாறு தந்திரமாக நடந்து கொண்டான். மறுநாள் அந்நகரத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்லும் வழியில் விக்ரமாதித்தன், தாலி கட்டா தாசிகளை நம்பவே கூடாது என்பது உண்மைதான் என்று பட்டியிடம் சொன்னான். அந்த வார்த்தையை பொறுக்க மாட்டாத பூமிதேவி அங்கு வழியில் இறந்து கிடந்த பாம்பு சட்டையொன்றில் புகுந்து கெக்கவென்று சிரித்துவிட்டு ஆகாய வீதியில் பறந்து போனாள். இதைக் கண்டு அதிசயித்த விக்ரமாதித்தன், பட்டி, இதன் காரணம் என்ன என்று வினவ, பிரபு, எனக்கும் இது புரியவில்லை. இன்னும் 3 நாட்களில் கண்டறிந்து சொல்கிறேன் என்றான்.
பின்னர் இருவரும் அவ்வனத்தை தாண்டி மற்றொரு நகரை அடைந்து அங்குள்ள ஒரு மடத்தில் தங்கினார்கள். பிரயாண களைப்பினால் விக்ரமாதித்தன் அயர்த்து தூங்கினான். அப்போது பட்டி வேதாளத்தின் மீதேறிக்கொண்டு உஜ்ஜயினியை அடைந்து பத்திரகாளியம்மனை வணங்கி, தேவி, பாம்பு சட்டை பறந்த விதம் என்ன என்றான். பட்டி, சிரித்து பறந்தது பாம்பு சட்டையல்ல, பூமி தேவி. ஏனென்றால் விக்ரமாதித்தன் தாலி கட்டிய தேவியர்களில் மூத்தவளான ஏலகரம்பை என்பவள் ஒரு பஞ்சவர்ண கிளி வளர்த்து வருகிறாள். உண்மையில் அது கிளி அல்ல, அவளுடைய ஆசை நாயகனான ஒரு அரக்கனே ஆவான். அவன் கழுத்தில் முத்து மாலையை போட்டவுடன் அந்த அரக்கன் கிளியாகி விடுவான். முத்து மாலையை கிளியின் கழுத்திலிருந்து கழற்றினால் மறுபடி அரக்கனாகி விடுவான். இவ்வாறு ஏலகரம்பை அவனை பகலில் பஞ்சவர்ண கிளியாகவும் இரவில் பஞ்சேந்திரியங்களுக்கும் ஆசை நாயகனாகவும் தன் அந்தப்புறத்தில் வைத்துக்கொண்டு ஆனந்தமாக இருந்து வருகிறான். ஆகவே தாலி கட்டாத தாசிகளை நம்பக்கூடாதென்று சொன்ன உன் அரசன் தன் தாலி கட்டிய பத்தினி வேசியாயிருந்தும் அவளை நம்புகிறானே என்று பூமி தேவி சிரித்து போனாள் என்றாள் பத்திரகாளியம்மன். அதன் பின்னர் பட்டி அங்கிருந்து புறப்பட்டு விக்ரமாதித்தனிடம் வந்து விவரம் யாவும் சொன்னான். விக்ரமாதித்தன் சினந்தெழுந்து சிங்கமென சீறி பாய்ந்து அரக்கனை சிதைத்தெறிய போருக்கு புறப்பட்டான். அப்பொழுது அந்த அரக்கன் உஜ்ஜயினிபுரத்தில் உள்ள அரண்மனை அந்தப்புறத்தில் ஏலகரம்பையுடன் சரசமாடி குதூகலித்து கிடந்தான். அப்போது வேதாளத்தின் மீது பட்டியுடன் ஏறி பறந்து வந்த விக்ரமாதித்தன் தன் அந்தப்புறத்தில் மோகபோதையில் ஆழ்ந்து கிடக்கும் அரக்கனை கண்டு ஆத்திரமுற்று, யாரடா நீ என்று கேட்டான். அரக்கன் பதில் சொல்லாமல் அலட்சியமாக பார்க்கவே விக்ரமாதித்தன் அடங்கா கோபம் கொண்டு தன் வீர வாளை வீசி அவனை வெட்டி இரு துண்டாக்கினான். ஆனால் அடுத்த கணமே அரக்கனின் வெட்டுண்ட இரு உடல் துண்டுகளும் ஒட்டிக்குள்ள அரக்கன் மீண்டும் உயிர் பெற்றெழுந்தான். இவ்வாறு விக்ரமாதித்தன் பலமுறை வெட்டி வெட்டி போட துண்டுகள் மறுபடி ஒட்டிக்கொள்ள அரக்கன் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து கொண்டே இருந்தான். இதற்கு என்ன செய்யலாமென ஆலோசித்த மதியுகியான பட்டி சட்டென விக்ரமாதித்தன் அரக்கனை வெட்டும் பொழுது வெட்டப்பட்ட துண்டுகளை கால்மாடு தலைமாடாக மாற்றி போட்டுவிட்டான். உடல் துண்டுகள் மாறுபாடாக ஒட்டிக்கொள்ளவே அரக்கன் உயிர் பெற்றெழ முடியாமல் மடிந்து விட்டான். அவனை புதைத்துவிட்டு காட்டிற்கு சென்றார்கள். விக்ரமாதித்தன் பட்டியை நோக்கி, பட்டி, இன்னும் காடாறு மாதம் முடிவதற்குள் இந்த 25 நாளையும் இக்காட்டில் தனியாக கழித்துவிட்டு வருகிறேன் என்று அவனை அனுப்பிவிட்டான். விக்ரமாதித்தன் கிளியாகிய கதை. விக்ரமாதித்தன் வனவாசத்தில் இருக்கும்போது அவனுடைய உஜ்ஜயினி பட்டணத்தில் விசித்திரமான சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த நாளில் உஜ்ஜயினி நகரத்தில் விஜயன் என்ற ஒரு தச்சன் இருந்தான். அவன் அற்புத மர சாமான்களும் அழகான பதுமைகளும் செய்து கொடுத்து விக்ரமாதித்தனுக்கு அந்தரங்க நேசனானான். அவன் தான் கற்றிருந்த இந்திரஜாலம், மகேந்திரஜாலம் முதலான வித்தைகளையெல்லாம் மன்னவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அதற்கு பதிலாக விக்ரமாதித்தனும் தான் கற்றுக்கொண்ட கூடுவிட்டு கூடு பாய்கிற வித்தையை அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டான். அப்பொழுதே மதியுகியான பட்டி, மன்னர் பெருமானே, தங்களுடைய அரச போகத்தை அனுபவிக்க ஆசைப்படுபவர்கள் இந்த அவனியில் பலர் உண்டு. அதனால் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை மட்டும் தாங்கள் எவருக்கும் கற்றுக் கொடுத்தலாகாது. அதிலும் அந்த தச்சனுக்கு அதை கற்பித்தலாகாது. கூடா நட்பால் தீமைதான் விளையும் என்று எச்சரித்தான். ஆனால் அப்பொழுது விக்ரமாதித்தன் அதை பொருட்படுத்தவில்லை. மன்னவனிடமிருந்து கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை கற்றுக்கொண்ட தச்சனோ அரசனின் உடலுக்குள் புகுந்து அரச போகத்தை அனுபவிக்கவும் அந்தப்புற பத்தினிகளின் அழகை ரசித்துக் கொண்டே இருக்கவும் ஆசைப்பட்டு சமயத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். விக்ரமாதித்தன் காடாறு மாதம் சென்றபின் மன்னவனை தனியே காட்டில் விட்டு பட்டி மட்டும் உஜ்ஜயினி திரும்பியதைக் கண்ட தச்சன் இதுதான் அரசனை மோசம் செய்ய சரியான சமயம் என்று நினைத்து விக்ரமாதித்தனை தேடி கானகம் சென்று கண்டுபிடித்து அந்தரங்க விசுவாசி போல் நலம் விசாரித்தான். விஜயனை கண்ட விக்ரமாதித்தனும் மனமகிழ்ந்து அன்புடன் அணைத்து, நல்ல சமயத்தில் வந்தாய். பட்டி இல்லாமல் இவ்வனத்தில் பொழுது போவது எனக்கு கடினமாக இருந்தது. நண்பா, வா, வனவிலங்குகளை வேட்டையாடி பொழுது போக்கலாம் என்றார். இருவரும் மனமகிழ வேட்டையாடி களைத்து ஒரு தடாகத்தின் அருகிலே வந்து தண்ணீர் அருந்திவிட்டு அங்கிருந்த ஒரு ஆலமரத்தின் நிழலிலே அமர்ந்தனர். விக்ரமாதித்தன் விஜயனின் மடியில் தலை வைத்து அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். அப்போது அம்மரத்தின் கிளைகளில் சரசமாய் விளையாடிக் கொண்டிருந்த ஜோடி கிளிகளில் ஆண் கிளி திடீரென மாரடைப்பினால் இறந்து கீழே விழுந்தது. பெண் கிளி கலங்கி துடித்தது. இறந்து கிடக்கும் ஆண் கிளியின் உடல் கூட்டை தன் அலகால் தட்டி எழுப்ப முயல்வதும் அதையே சுற்றி சுற்றி வந்து பரிதாபமாக கிரீச்சிடுவதுமாய் இருந்தது. இந்த சோக காட்சியை கண்ட விக்ரமாதித்தன் மனமிளகி பெண் கிளிக்காக இறக்கப்பட்டு அதனுடைய சோகத்தை நீக்கி சுகம் தர வேண்டுமென்று விரும்பியவனாய் தச்சனின் மடியில் படுத்திருந்தபடியே மந்திர தியானம் உச்சரித்து கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய உடற்கூட்டை விட்டு எடுத்து அந்த ஆண்கிளியின் உடற்கூட்டில் புகுத்தினான்.
பின்னர் ஆண் கிளியாகிவிட்ட விக்ரமாதித்தன் பெண் கிளியுடன் கொஞ்சி மகிழ்ந்து குதூகலம் தந்து கொண்டிருந்தான். அந்த சமயம் தச்சன் விஜயனோ தன் மடியில் இருக்கும் விக்ரமாதித்தனின் உடலில் ஜீவன் இல்லாதிருப்பதைக் கண்டதும் விக்ரமாதித்தன் கிளியாகிவிட்ட விஷயத்தையும் புரிந்து கொண்டு பல நாள் கண்ட கனவு நனவாகும் நாள் வந்ததென்று மனமகிழ்ந்து சட்டென்று கூடிவிட்டு கூடுபாயும் வித்தையின் மூலம் தன் உடலை விட்டு விக்ரமாதித்தன் உடலில் உயிரை புகுத்திக் கொண்டான். தன்னுடைய உடலை அங்கே விட்டுவிட்டு சென்றால் விக்ரமாதித்தனின் உயிர் திரும்பி வந்து அந்த உடலுக்குள் புகுந்து மீண்டும் மனித உருவம் அடைந்துவிடுமோ என்ற பயம் உண்டாயிற்று. அதனால் உடனடியாக தீயை மூட்டி அதில் தன்னுடைய சொந்த உடலை போட்டு பொசுக்கியும் விட்டான். அதன் பின்னர் போலி விக்ரமாதித்தனாகிவிட்ட தச்சன் விஜயன் தானே அரசன் என கூறிக்கொண்டு உஜ்ஜயினியின் எல்லைப்புறத்தை அடைந்து அங்கு தென்பட்ட பிரஜைகளிடம், என்னை தலைநகருக்குள் ஊர்வலமாய் அழைத்துச் செல்ல நவரத்தின பல்லக்குடன் அரச பரிவாரங்களும் ஆலவட்டங்களும் புடைசூழ மந்திரி பட்டியை வரச் சொல்லுங்கள் என்று அதட்டினான். அவர்கள் ஓடி வந்து அவ்வாறே மந்திரி பட்டியிடம் தெரிவித்தனர். பட்டி திடுக்கிட்டு, நமது அரசரானால் காடாறு மாதம் முடியும் முன் நாடு திரும்ப மாட்டாரே, இவ்வாறு ஆடம்பர ஊர்வலங்களை விரும்பி அதிகாரச் செருக்குடன் கட்டளை அனுப்ப மாட்டாரே என்று குழம்பி, இதில் ஏதோ சூதிருக்கிறது என்று எண்ணமிட்ட பட்டி விஜயதச்சன் ஊரில் இருக்கிறானா என்று விசாரித்து வரச் சொன்னான். இல்லை என்ற பதில் வந்ததும் பட்டியின் சந்தேகம் ஊர்ஜிதமாகவே முள்ளின் மேல் போட்ட சீலையை மெல்லத்தான் எடுக்க வேண்டுமென்று கருதி கொண்டு முத்துமணி பல்லக்குடனும் சதுரங்க சேனைகளுடனும் போலி விக்ரமாதித்தனை வரவேற்க சென்றான். அங்கே அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடைபிடிப்பான் என்பது போல் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த அரசனை கண்டதும் தச்சன் விஜயன்தான் போலி விக்ரமாதித்தனாக உருக்கொண்டு வந்திருக்கிறான் என்று அவனுடைய விசித்திரமான நடவடிக்கைகளால் மதியூக மந்திரியான பட்டி வெகு எளிதில் புரிந்து கொண்டு விட்டான். பின்னர் அந்த போலி அரசனை வரவேற்று அழைத்து வந்து, வாருங்கள் அரசே, அரசவைக்கு சென்று தேச காரியங்களை விசாரித்து விவாதித்து பட்டிமன்றம் சென்று புலவர்கள் புனைந்திருக்கும் பாமாலைகளை அலசி ஆராயலாம் என்று கூப்பிட்டான் பட்டி. இல்லை, நான் மிகவும் களைத்து போயிருக்கிறேன். நாளை காலை குலுவிருந்து தேச விசாரணை செய்யலாம். இப்போது அந்தப்புறம் சென்று என் பெண் சாதிகளை காண வேண்டும் என்று மோக கிரக்கத்துடன் போலி விக்ரமாதித்தன் துடிதுடித்தான். அப்படியானால் அந்தப்புறத்திற்கு அரசர் பிரான் எழுந்தருளலாம். இதை சம்பிரதாயப்படி முன்னதாக தாதியர்களின் மூலம் அந்தப்புற தோழியர்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான் பட்டி. போலி விக்ரமாதித்தன் அகமகிழ்ந்தான். பட்டி அதன் பின்னர் நம்பகமான ஒரு தாதியிடம் இரகசியமாக அந்தப்புற தாதிமார்களுக்கெல்லாம் ஒரு தந்திரம் சொல்லி அனுப்பிவிட்டு வந்து போலி அரசனை அழைத்துச் சென்றான். அரசகுல பெண்டிர் உரையும் வளாகத்தில் ஆசையோடு நுழைய முயன்ற போலி அரசனை அங்கு காவல் புரியும் தாதிகள் வழிமறித்து நிறுத்தி, ஆளவந்த பூமானே, அரச பத்தினிகள் அனைவரும் தாங்கள் சுமங்கலிகளாய் மாங்கல்ய பலத்துடன் நெடுநாள் இருக்க வேண்டுமென 12 மாதம் கௌரி நோன்பு இருக்கிறார்கள். அது முடிவதற்கு இன்னும் 10 மாதங்கள் பாக்கி இருக்கின்றனவே. அதுவரை அரசன் பத்தினிகளின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாலும் உம்முடைய ஆயுளுக்கு கேடு என்பதை அறிவீரோ என்றார்கள். ஆமாம் ஆமாம், அதை மறந்துவிட்டேன் என்ற அரசன் முகம் வாடி திரும்பினான். அவனை பட்டி கொலு பெண்கள் கூடியிருக்கும் கலா மண்டபத்திற்கு அழைத்து வந்து ஆடல் பாடல்களிலும் கணிகையரின் கனி மொழிகளாலும் அவனை மெய்மறந்து கிடக்கச் செய்துவிட்டு, உண்மையான விக்ரமாதித்தனை எந்த உருவில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்தரங்க ஆட்களை 8 திசைகளிலும் அனுப்பினான். அரசாங்கத்தில் இவ்வாறு போலி நாடகம் நடந்து கொண்டிருக்கும் போது கிளியான விக்ரமாதித்தன் தன்னை மறந்தவனாய் அக்கானகத்திலே சஞ்சரித்து 1000 கிளிகளை ஒன்றுபடுத்தி அவைகளுக்கு தலைவனாயிருந்து வந்தான். இவ்விதம் 1000 கிளிகளும் ஒன்றாக பறந்து திரிந்து ஒரே மரத்தில் ஒன்றாக கூடியிருப்பதைக் கண்ட ஒரு வேடன், கண்ணி வைத்தால் 1000 கிளிகளையும் ஒன்றாக பிடித்து விற்று கொள்ளை லாபம் அடிக்கலாம் என எண்ணி வலை விரித்து வைத்துவிட்டு மறைவாயிருந்தான். அதை அறிந்த கிளிகள் 1000மும் ஒன்றாக பறந்து வந்து அக்கண்ணியில் விழுந்து வலையில் சிக்கிக் கொண்டு பரிதவித்தன. அப்போது விக்ரமாதித்த கிளி மற்ற கிளிகளை நோக்கி, அன்பார்ந்த தோழர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உணருங்கள். பகுத்தறிவை உபயோகித்தால் இப்போது நாம் இந்த வலையை விட்டு ஒன்றாகவே விடுதலை பெற முடியும். வேடன் வரும்போது நாம் அனைவரும் பட்டினியால் சோர்ந்து சுருண்டு இறந்தது போல தலையை தொங்க போட்டு கொண்டு கிடக்க வேண்டும். வேடனோ கிளிகள் இறந்து விட்டதென ஒவ்வொன்றாக வலையிலிருந்து எடுத்து கீழே போடுவான். முதலில் விழும் கிளி 1, 2 என எண்ணி வர வேண்டும். எண்ணிக்கை 1000 வந்ததும் சப்தமிட்டு சரேல் என்று அனைவரும் ஒன்றாக கிளம்பி மேலே பறந்து தப்பிச் சென்று விடலாம் என்றான். விக்ரமாதித்த கிளி சொன்னபடியே கிளிகள் அனைத்தும் வலையில் இறந்தது போல கிடக்க, அவைகளை பிடிக்க வந்த வேடன் கிளிகள் இறந்து விட்டனவே என வருந்தி வலையை விட்டு ஒவ்வொன்றாக எடுத்து கீழே போட்டான்.
முதலில் விழுந்த கிளி முறை தவறாமல் எண்ணிக்கொண்டே வந்தது. 999 கிளிகளையும் கண்ணையிலிருந்து எடுத்த வேடன் கீழே எறிந்துவிட்டு கடைசி கிளியான விக்ரமாதித்தனை கையில் எடுத்தான். அப்போது அவன் இடுப்பிலிருந்து அருவாள் தற்செயலாக கீழே விழுந்து சப்தமிட்டது. எண்ணி வந்த கிளி அதையும் சேர்த்து 1000 என எண்ணி சப்தமிட்டு பறக்க எல்லா கிளிகளும் பறந்து சென்று விட்டன. அப்போதுதான் வேடன் கிளிகள் செய்த தந்திரத்தை உணர்ந்து ஆத்திரமுற்றான். தன் கைப்பிடியில் அகப்பட்டு கொண்டு விட்ட விக்ரமாதித்த கிளியின் கழுத்தை ஆத்திரத்துடன் திருக முயன்றான். அப்போது விக்ரமாதித்த கிளி அவனை நோக்கி, வேடா, என்னை வீணாக கொல்லாதே. நான் அதிசயமான ராஜா கிளி. என்னை ஒரு கூண்டிலிட்டு அருகிலுள்ள நகருக்கு எடுத்துச் சென்று வர்த்தகர்களிடம் என்னை காண்பித்து பேசும் கிளிக்கு 1000 பொன் விலை என்று கூறு. அவர்களும் கொடுப்பார்கள். நான் சொன்னபடி நடக்கவில்லையானால் அப்புறம் என் தலையை திருகி சாப்பிடலாம் என்றது. கிளி பேசியதை கேட்டவுடன் வியப்புற்ற வேடன் அது சொன்னபடியே அதை அடுத்துள்ள நகருக்கு சென்று விலை கூறினான். ஒரு கிளிக்கு 1000 பொன் என்று எல்லோரும் அதிசயித்தனர். அந்நகரின் கடை வீதியிலே வணிகர் தலைவரான மாணிக்க செட்டியார் தன் குமாரனுக்கு 16 வயது நிரம்பியதால் தனியாக ஒரு கடை வைத்து கொடுத்தார். அப்போது அவ்வூர் வணிகர்கள் அனைவரும் அந்த கடையில் கூடியிருந்தனர். அதற்காக சோமசுந்தரம் தம் வீட்டிலிருந்து வரும் வழியில் கிளியுடன் நிற்கும் வேடனை கண்டு, கிளி விற்பதற்கா? விலை என்ன என்று கேட்க வேடன் 1000 பொன் விலை கூறினான். அதை கேட்டு அதிசயித்த வணிககுமாரன், சாதாரண கிளியின் விலை 1 காசு, அதிகமாக போனால் 2 காசு கொடுக்கலாம். 1000 பொன் என்பது சுத்த ஏமாளித்தனம் என்றான். அப்போது கிளி உருவத்தில் இருந்த விக்ரமாதித்தன் கூண்டில் இருந்தவாறே, செட்டியாரே, என்னை 1000 பொன் கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டு போய் உமது கடையில் தொங்கவிடும். உமது வியாபாரம் முழுவதையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். 1 மாதத்தில் உமக்கு 10 மடங்கு பொன்னும் 10 மடங்கு லாபமும் சம்பாதித்து தருகிறேன் என்றது. கிளி வாய்த்திருந்து பேசுவதைக் கண்டு வியந்த சோமசுந்தரம் 1000 பொன் கொடுத்து அக்கிளியை வாங்கிக் கொண்டு கடைக்கு சென்று அதை ஒரு தங்க கூட்டிலே அடைத்து தொங்கவிட்டான். கடைக்கு வருவோரையும் போவோரையும் வரவேற்று பொருட்களின் விலை கூறி வியாபாரம் செய்தது கிளி. கிளி வியாபாரம் செய்வதைக் கண்டு ஜனங்கள் திரண்டு வந்து அதிசயித்து ஜாமான்களின் விலையை அது 1க்கு 2ஆக சொன்னாலும் கொடுத்து வாங்கி கொண்டு சென்றனர். இத்துடன் இல்லாமல் ஊரில் உள்ள வம்பு வழக்குகளை எல்லாம் விசாரித்து ஒரு தரப்பினரும் நியாயமென கூறும்படி தீர்ப்பளித்து நீதிவாக்கிய கிளி என்றும் பெயர் பெற்று விளங்கியது. அந்நாளில் அந்நகரத்தில் அதி அற்புதமான அழகும் கலா வித்தைகளும் வாய்ந்த ரூப சௌந்தரி எனும் தாசி இருந்தாள். அவளை அடைய ஆசைப்பட்டு வருவோரிடம் நாள் ஒன்றிற்கு 1000 பொன் வாங்கி கொண்டு ஆடி பாடி ஆசை மொழிகள் பேசி ஆனந்தம் அளித்து வந்தாள். அவள் அழகை போல் மமதையும் படைத்தவள், மிகவும் வம்புக்காரி. அவளை அந்நகரத்தில் யாராவது கனவிலே கண்டு களித்தோம் என்று சொன்னாலும் அவர்களை தேடி பிடித்து, கனவிலே கண்டு களித்தாயே, கைமேலே 1000 பொன் வைக்க வேண்டும் என்று வல்லடி வழக்கிட்டு 1000 பொன்னை வாங்கினால் ஒழிய விடமாட்டாள். அவளுடைய மாளிகைக்கு அவ்வூர் அரசன், மந்திரி, சேனாதிபதி முதலான 7 காதலர்கள் முறையாக வந்து போய்க் கொண்டிருந்தனர். அந்த 7வரில் கிளியின் எஜமான் சோமசுந்தரமும் ஒருவன். இவ்வாறு இருக்கையில் அதே நகரத்தில் அப்பா சாஸ்திரி, சுப்பா சாஸ்திரி என்று 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ரூப சௌந்தரியிடம் மோகம் கொண்டு அலைந்தவர்கள். ஆனால் கையில் காசில்லாத ஏழைகள். ஒரு நாள் காலையில் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கையில் அப்பா சாஸ்திரி தன் நண்பரான சுப்பா சாஸ்திரியிடம், ஓய், 1000 பொன் வாங்கும் ரூப சௌந்தரி நேற்றிரவு என் கனவிலே வந்தாள். நான் அரை காசு கூட கொடுக்காமல் கனவில் அவளோடு கழித்திருந்தேன். அந்த கனவின் சுகம் ஒன்றே எனக்கு போதும் என்று பெருமூச்சிறைந்தான். அங்கு துணி துவைக்க வந்த ரூப சௌந்தரியின் வேலைக்காரி இதை கேட்டுவிட்டு ஓடிப்போய் தன் எஜமானியிடம் இச்செய்தியை அறிவித்தாள். உடனே ரூப சௌந்தரி அங்கு வந்து அப்பா சாஸ்திரியை பிடித்துக்கொண்டு 1000 பொன்னை எண்ணி என் கையில் வை என்று கேட்டாள். அப்பா சாஸ்திரிக்கும் ரூப சௌந்தரிக்கும் வாக்குவாதம் அதிகமாகிவிடவே வழக்கை அவ்வூர் அரசனிடம் சென்று முறையிட்டனர். அரசனாலும் மந்திரியாலும் பஞ்சாயத்தாராலும் தீர்க்க முடியாத இவ்வழக்கு இறுதியில் சோமசுந்தரம் செட்டியாரின் கடையில் உள்ள நீதிவாக்கிய கிளியின் முன் விசாரணைக்கு வந்தது. அது என்ன தீர்ப்பாக போகிறதென வியந்த ஊர் மக்கள் அனைவரும் அங்கு கூடிவிட்டனர். கிளி இருவருடைய வாதங்களையும் தனித்தனியே கேட்டது. பிறகு கணிகையை நோக்கி, ரூப சௌந்தரி, அந்த ஏழை அந்தணனோ உன்னை கனவுதான் கண்டான். அது உன்னை நேரில் கண்டு களித்ததாகுமா என்று கேட்டது. கிளியே, என்னை கனவில் கண்டபோதே என்னை தத்ரூபமாக கண்டு அடையும் ஆனந்தத்தை அடைந்து விட்டான். நான் கனவில் தோன்றி அவனுக்கு அந்த ஆனந்தத்தை அளித்திருப்பதால் அதற்கு பிரதியாக 1000 பொன் எண்ணி வைக்கத்தான் வேண்டும் என்று ரூப சௌந்தரி பலமாக வாதிட்டாள். அவளுடைய கர்வத்தையும் கொட்டத்தையும் அடக்க வேண்டுமென்றெண்ணிய நீதிவாக்கிய கிளி
தன் கடைச்சிப்பந்திகளை ஏவி 1000 பொன்னை எண்ணி ஒரு பொன் முடிப்பாக கட்டச் செய்து நடுத்தெருவில் ஒரு கம்பம் நாட்டி அதன் உச்சியிலே அந்த பொன் முடிப்பை வைத்து அதன் கீழே ஒரு கண்ணாடியில் அந்த பொன் முடிப்பின் பிரதிபிம்பம் விழும்படி செய்யச் சொல்லியது. அவர்களும் அவ்வாறே செய்தனர். பிறகு நீதி வாக்கிய கிளி, ரூபசௌந்தரியே, கனவிலே உன்னை கண்டு களித்ததால் அதற்கு பிரதியாக பிரதிவாதி 1000 பொன் கொடுக்க வேண்டுமென்பது உன் வாதம். அது சரியே. பிரதியாக இதோ இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் 1000 பொன்னை உன்னால் முடிந்தால் இந்த கண்ணாடிக்குள்ளிருந்து எடுத்துச் செல் என்றது. அதை கேட்டதும் அங்கு கூடியிருந்தவர் அனைவரும் கொல்லென்று சிரித்து அதுவே நியாயமான தீர்ப்பு என்று ஆரவரித்தனர். அனைவர் முன் தாசி ரூபசௌந்தரி தலைகுனிய வேண்டியதாயிற்று. உடனே அவள் அளவிலாத ஆத்திரமும் ரோஷமும் கொண்டு, அற்ப கிளியே, என்னை இவ்விதம் பலரின் முன் தலையிறக்கம் செய்து அவமானப்படுத்தியதற்கு உன்னை பழி வாங்குகிறேன் பார். என்னை தனியே அழைத்து வழக்கு செல்லாது என்று ரகசியமாக சொல்லாமல் கர்வத்தினால் அல்லவா என்னை இவ்வாறு அவமானப்படுத்தி தீர்ப்பு கூறினாய்? உன் வாயை கிழித்து உன்னை துண்டு துண்டாக வெட்டி உன் தலையை சமைத்து சாப்பிடுகிறேன் பார். இந்த சபதத்தை இன்று முதல் 8 நாளைக்குள் நிறைவேற்றாவிட்டால் என் பெயர் ரூபசௌந்தரி இல்லை என்று சபதம் செய்தாள். அப்போது கிளியும், மமதை பிடித்த மங்கையே, நீ சபதம் செய்வதால் நானும் சபதம் செய்கிறேன். உன் தலையை முட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கோவிந்தா கோவிந்தா என்று உன்னை திருமாலின் கோவிலை மும்முறை வலம் வர வைத்து உன்னை பார்த்து ஊர் சிரிக்கும்படி செய்யாவிட்டால் நானும் இந்த சோமசுந்தர செட்டியாரின் கடைக்கு பெருமை தரும் நீதி வாக்கிய கிளி அல்ல என்றது. அந்த கிளியை எப்படியும் வஞ்சம் தீர்க்க வேண்டுமென்ற ஆத்திரத்துடன் சென்ற ரூபசௌந்தரி தன் மாளிகைக்கு சோமசுந்தரம் செட்டியார் முறைப்படி வரும் இரவென்று பள்ளிவாசல் கதவை இழுத்து சாத்தி தாளிட்டு கொண்டு ஊடல் செய்தாள். இரவிற் போதையோடு வந்த இளஞ்செட்டியாருக்கு மோகபோதை அதிகரிக்கும்படி செய்து அவருடைய கடையில் உள்ள கிளியை கொண்டு வந்து கொடுத்தால்தான் கதவை திறந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என சொல்லிவிட்டாள். மோகாவேசத்தின் வேகத்தால் வணிககுமாரனும் அர்த்தராத்திரியில் தன் கடைக்கு சென்று கிளியை கூண்டோடு தூக்கி வந்து ரூபசௌந்தரியின் கையில் கொடுத்து விட்டான். காலையில் தாசி கிளியை பார்த்து, கிளியே, உன் சபதம் என்னவாயிற்று? இன்று உன்னை சமைத்து உன் தலையை கடித்து தின்னப் போகிறேன் என்று கேலி பேசி வேலைக்காரியை கூப்பிட்டு கிளியை கொண்டு போய் சமைக்கும்படி கூறிவிட்டு வழக்கம் போல் பெருமாள் குளத்தில் குளித்து வர சென்றாள். வேலைக்காரி கூண்டை திறந்து கிளியை கையில் எடுத்தாள். அதுதான் தலை தப்ப தகுந்த சமயம் என்று நினைத்த கிளி படபடவென்று தன் சிறகுகளை அடித்துக்கொண்டு வேலைக்காரியின் முகத்திலும் கண்களிலும் தன் விரல் நகங்களால் பிராண்டி தள்ளியது. அவள் பயந்து பிடியை விட்டுவிட்டாள். உடனே கிளி ஜிவ்வென்று பறந்து தப்பிச் சென்று அவ்வூரிலுள்ள பெருமாள் கோயிலின் மாடத்தில் சஞ்சரித்த 1000 கிளிகளில் ஒன்றாக வசிக்கத் தொடங்கியது. சபதமிட்ட கிளி தப்பிவிட்டதை தன் எஜமானியிடம் சொல்ல தைரியமில்லாத வேலைக்காரி ஒரு கௌதாரியை வாங்கி வந்து அதை கொன்று சமைத்து வைத்து விட்டாள். இதை அறியாத தாசி தன் சபதம் நிறைவேறி விட்டதென்று கொக்கரித்தவளாய் அதன் தலையை ஆத்திரத்துடன் கடித்து சாப்பிட்டாள். அவள் தினத்தோறும் குளத்தில் குளித்து அதன் கரையில் இருக்கும் பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டுத்தான் வீடு திரும்புவது வழக்கம். அவளுக்கு சில நாட்களாகவே உடல் கூண்டோடு வைகுந்தம் போக வேண்டும் என்று ஆசை தோன்றியிருந்தது. ஆகவே தினமும் பெருமாளை தியானித்து, கோவிந்தா, என்னை இந்த உடலோடு வைகுந்தம் சேர்த்துவிடு என்று வேண்டிக் கொண்டுதான் வீட்டுக்கு வருவாள். இதை அவ்வாலயத்திலிருந்து கவனித்த 1000 கிளிகளில் ஒன்றாகிய விக்ரமாதித்த கிளி, இதுதான் ரூபசௌந்தரியை பழிவாங்கி தன் சபதத்தை நிறைவேற்ற சரியான தந்திரம் என்று நினைத்து ஒரு நாள் இரவு அர்த்த சமமாகி கோவில் கட்டளை முடியும் முன் யாருக்கும் தெரியாமல் விக்கிரகத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. அர்ச்சகன் போன பின்பு ரூபசௌந்தரி குளித்துவிட்டு வழக்கம் போல பெருமாள் சன்னதிக்கு வந்து தன் கோரிக்கையை வெளியிட்டாள். உடனே விக்கிரகத்துக்கு பின்னால் இருந்த கிளி தன் குரலை மாற்றிக்கொண்டு, ரூபசௌந்தரியே, உன் சேவைக்கு மெச்சினோம். இதுகாரம் உனக்கு முக்தியடையும் நேரம் வரவில்லை. இப்போதுதான் காலம் கைகூடுகிறது. இன்றிலிருந்து 8வது நாள் வெள்ளிக்கிழமையன்று நீ உன் உடலோடு வைகுந்தம் செல்லலாம். அந்நன்னாளில் நீ உன் சொத்தையெல்லாம் ஏழை எளியோருக்கு தானம் வழங்கிவிட்டு நெற்றியில் நாமமிட்டு காஷாய ஆடை பூண்டு உன் தலையை முட்டையடித்து உன் கூந்தலையெல்லாம் எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. நீ தேவலோகம் செல்லும்போது வழியில் உள்ள பூதகணங்கள் எல்லாம் உன் மேனி அழகைக் கண்டு உன்னை பிடித்து வைத்துக் கொண்டு விடுவார்களாகையால் உன் அழகையெல்லாம் அலங்கோலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலெங்கும் சுண்ணாம்பாலும் கரியாலும் புள்ளிகள் வைத்துக்கொள். நான் சொன்ன பிரகாரம் அணு பிசகாமல் செய்து கொண்டு நீ இன்றிலிருந்து 8வது தினத்தன்று இக்கோவிலுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு மும்முறை வலம் வந்து ஆகாயத்தை நோக்கினில். வான வீதியிலிருந்து புஷ்பக விமானம் இறங்கி வந்து உன்னை அழைத்துச் சென்று வைகுந்தத்தில் சேர்க்கும். அங்குள்ள தேவ மாதர்களெல்லாம் உன்னை உபசரித்து வரவேற்று
உன்னை தெய்வீக தடாகத்தில் குளிப்பாட்ட அழைத்துச் செல்வார்கள். அங்குள்ள புனித கங்கையில் நீராடினால் மீண்டும் உன் கூந்தல் வளரும். உன் மேனி அழகு முன்பை விட 10 மடங்கு சோபையுடன் 10 மாற்று பசும் பொன்னாக மின்னும். நீ வானுலகத்தின் அப்சரசுகளுக்கெல்லாம் தலைவியாகி அமர நிலை அடைந்து விடுவாய் என்று ஆண்டவன் கூறுவது போல் கிளி கூறியது. அதை நம்பிவிட்டு தாசியும் அவ்வூர் அரசனிடம் சென்று தான் மானிட தேகத்தோடு வைகுந்தம் போகப் போவதைச் சொல்லி அக்காட்சியை காண 56 தேசத்தரசர்களுக்கும் திருமுக ஓலை அனுப்பச் சொன்னாள். உஜ்ஜயினில் இருக்கும் பட்டிக்கும் அதிசயமான அந்த அழைப்போலை வந்தது. தன் அரசனின் இருப்பிடத்தை காணாது தவித்த பட்டி அதிசயித்து ஐயமுற்று ரூப சௌந்தரியின் சம்பந்தமாக விக்ரமாதித்த பூபதியின் அதிசய சாகசம் நடைபெறலாமென எண்ணியவனாய் உடனே புறப்பட்டு ரூபசௌந்தரியின் பட்டணத்திற்கு வந்தான். 8 நாளைக்குள் ரூபசௌந்தரி தன் ஆஸ்திகள் அனைத்தையும் தான தர்மம் செய்து நெற்றியில் நாமமிட்டு காஷாய ஆடை பூண்டு தலையை மொட்டையடித்து உடலெங்கும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொண்டு குறிப்பிட்ட தினத்தன்று பெருமாள் கோயிலுக்கு வந்து ஆ நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று பஜனை செய்தபடி கோயிலை மும்முறை வலம் வந்து பெருமாளின் எதிரில் நின்று, சுவாமி, தங்களின் சித்தப்படி அடியாள் வந்திருக்கிறேன். தாமதமின்றி புஷ்பக விமானத்தை அனுப்பி இந்த உடலோடு என்னை வைகுந்தம் சேர்த்து விடுங்கள் என்று கூறி நீலவானத்தை நோக்கினாள். அங்கு கூடியிருந்த ஜனசமுத்திரம் முழுவதும் வானத்தை நோக்கி வாய் பிளந்தபடி நின்றது. அந்த வைபவத்திற்கு 56 தேசத்தரசர்களும் குழுமியிருந்தனர். உஜ்ஜயினி தேசத்திலிருந்து மதிமந்திரி பட்டியும் வந்திருந்தான். அரசர்கள் யாவரும் அவனை வரவேற்று உபசரித்தனர். வெகு நேரமாயிற்று. ரூபசௌந்தரிக்கு புஷ்பக விமானம் வான வீதியிலிருந்து இறங்கி வரவே இல்லை. கோவிந்தா கோவிந்தா, அடியாள் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருப்பது சுவாமி என்று ரூபசௌந்தரி புலம்பினாள். அப்போது கோபுரத்திலுள்ள கிளி கூட்டத்திலிருந்து விக்ரமாதித்த கிளி பறந்து வந்து ஒரு கம்பத்தில் அமர்ந்து கணிகையை நோக்கி, அடியே ரூபசௌந்தரி, என்னை சமைத்து சாப்பிடுவதாக நீ சபதம் செய்தாய். உன்னை இந்நிலைக்கு ஆளாக்குவதாக நான் சபதம் செய்தேன். பேதை பெண்ணே, யார் சபதம் நிறைவேறியது? மானிட தேகத்தோடு வைகுந்தம் செல்ல முடியுமா? நான் சிலையின் பின்னிருந்து பேசியதை நம்பிவிட்டாயே என்று கூறி 56 தேசத்தரசர்களிடமும் பொதுமக்களிடமும் சபதத்தின் விருத்தாந்தத்தை கூறிவிட்டு பட்டியின் தோளில் பறந்து வந்து அமர்ந்தது. இதை கேட்ட மன்னர்கள் மக்கள் யாவரும் விழுந்து விழுந்து சிரிக்க அவமானம் தாங்க முடியாத ரூபசௌந்தரி அவ்விடத்திலேயே விழுந்து உயிரை விட்டாள். பட்டி தன் அரசன் விக்ரமாதித்தனை கிளியுருவாயிருப்பதை அறிந்து அதை அன்புடன் எடுத்து, பிரபு, எங்களை எல்லாம் மறந்துவிட்டீர்களே என தன் வருத்தத்தை தெரிவிக்க விக்ரமாதித்தன் தான் கிளியாக மாறியதற்குரிய காரணத்தையும் மாறியதிலிருந்து அதுவரை நிகழ்ந்தவற்றையும் ஒன்றுவிடாமல் தெரிவித்தான். பிறகு விக்ரமாதித்த கிளியை பட்டி எடுத்துக்கொண்டு உஜ்ஜயினி பட்டணம் திரும்பி கிளியை அரண்மனைக்குள் ஒரு மறைவிடத்தில் வைத்தான். அங்கு போலி விக்ரமாதித்தனின் உருவில் இருந்த தச்சன் விஜயனோ அந்தப்புற பத்தினிகளின் கௌரி விரதம் முடியப் போகிறது என்றும் அவர்களின் அழகையெல்லாம் கண்டு களித்து தன் ஆசை நாயகிகளாக அடைந்துவிடலாம் என்றும் மோகாவிசத்தால் தடுமாறிக் கொண்டிருந்தான். அவ்வேளையில் மதியூகியான பட்டி அந்தப்புற ராணிகளின் விரதம் முடிந்ததென்று போலி அரசனிடம் கூறி அதை ஒட்டி விழா ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தான். நடன மாதர்கள் நடனம் ஆடினர். மல்லர்கள் தங்களின் கைவரிசையை காட்டி மகிழ்வித்தனர். அரண்மனை எங்கும் ஆட்டமும் கூட்டமும் வீர விளையாட்டு பந்தயங்களுமாக ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. கடைசி பந்தயமாக ஆட்டுச்சண்டை அறிவிக்கப்பட்டது. அப்போது அந்தப்புற ராணிகள் தங்கள் கட்சி என்று ஒரு கொழுத்த ஆட்டுக்கிடாவை அனுப்பி வைத்தனர். அரசர் பிரானின் கட்சி என்று ஒரு பலகீனமான ஆட்டுக்கிடாவை பட்டி கொண்டு வந்து பந்தயத்திடலில் விட்டான். உடனே பட்டி போலி மன்னனை பார்த்து, அந்தப்புறம் செல்ல விரும்பும் போமானே, இந்த பந்தயத்தில் உமது ஆட்டுக்கடா ஜெயித்தால் உடனே அந்தப்புறம் போய்விடலாம். தோற்றுவிட்டால் வேறு பந்தயம் வைத்து நீர் ஜெயித்தால்தான் அரச பத்தினிகளிடம் செல்ல முடியும். இதுதான் அரச நாயகிகளின் சம்பிரதாயம் என்றான். போலி அரசனும் தலையாட்டிவிட்டு 2 ஆடுகளின் சண்டையை கூர்ந்து கவனித்தான். மன்னனின் ஆட்டுக்கடா மண்டை உடைப்பட்டு இறந்து விடவே அந்தப்புற மாதர்கள் கைகொட்டி சிரித்து ஆர்ப்பரித்தனர். அதை கண்டு ரோஷங்கொண்ட மன்னன் தன்னுடைய கடா எப்படியாவது ஆட்டுக்கடாய் பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டுமென துள்ளி எழுத்து உடனே தன் உயிரை தன் உடலை விட்டு கிளப்பி தன் கடாவின் உடலில் செலுத்தி கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்தப்புற மாதர்களின் கடாவோடு உக்கிரமாக சண்டை செய்ய ஆரம்பித்தான். இதுதான் தருணமென எதிர்பார்த்திருந்த பட்டி கிளியை விக்ரமாதித்தனின் உடல் அருகில் கொண்டு சென்று விட்டான். உடனே விக்ரமாதித்தனும் கிளியின் உடல் கூட்டிலிருந்து தன் உயிரை கிளப்பி தன்னுடைய சொந்த உடற்கூட்டில் புகுத்து கொண்டான். உடனே விக்ரமாதித்தனும் பட்டியும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டனர். பிறகு போலி அரசனின் ஜீவன் புகுந்துள்ள ஆட்டுக்கடாவை அறுக்கும்படி விக்ரமாதித்தன் உத்தரவிட கபட எண்ணங்கொண்ட கையவனும் கதியற்று மடிந்தான். அதன் பின்னர் விக்ரமாதித்தனும் பட்டியுடன் பத்ரகாளியம்மனை வணங்கி தேச விசாரணை செய்து
நீதிநெறி தவறாமல் நாடாறு மாதம் அரசாளத் தொடங்கினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த சவுந்தரவல்லி பதுமை, கேட்டீரா போஜ மகராஜரே, எங்கள் விக்ரமாதித்த பூபதி எறும்பு முதல் 84 ஜீவாத்மாக்களின் எந்த ஜீவ ஜந்துவின் கூட்டிற் புகுந்தாலும் அறிவு, குணம், தயவு, தாட்சணியம், நீதி முதலானவை தப்பி நடப்பதில்லை. அத்தகைய வல்லமையுள்ள வேந்தரென்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமர வேண்டும் என்றது. அப்போது பொழுது அஸ்தமித்து விடவே போஜராஜன் மௌனமாக சிம்மாசனப் படிகளிலிருந்து இறங்கிச் சென்றான். பஞ்சத்தை போக்குதல். விக்ரமாதித்தன் நீதி நெறி வழுவாமல் ஆட்சி புரிந்து வரும் நாளையில் ஒரு சமயம் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லமை பொருந்தியவன் ஒருவன் அரச சபைக்கு வந்தான். சூரியன் உமக்கு வீரத்தை கொடுக்கட்டும், இந்திர பதவியை சந்திரன் கொடுக்கட்டும், அங்காரகன் உமக்கு மங்களத்தை அளிக்கட்டும், அறிவை புதன் கொடுக்கட்டும், வியாழன் பெருமையை அளிக்கட்டும், சுக்கிரன் சுபத்தை கொடுக்கட்டும், சாந்தியை சனி பகவான் அளிக்கட்டும், ராகு புஜபலத்தையும் கேது உமது வம்ச விருத்தியையும் அளிக்கட்டும், உமக்கு எப்போதும் அன்பும் ஆதரவும் எல்லா கிரகங்களும் கொடுக்கட்டும். இவ்வாறு அரசனை வாழ்த்துவிட்டு ஜோதிடன் தன் பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வியாக்கியானம் செய்ய ஆரம்பித்தான். பஞ்சாங்க சிரவணம் செய்த விக்ரமாதித்தன், ஜோசியத்தில் வல்லமையுடையவரே, இந்த வருஷத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். ஜோதிடனும் பலன்களை விவரிக்க தொடங்கினான். அரசே, இந்த வருஷத்தின் அரசன் சூரியன், செவ்வாய் மந்திரி, தானியாதிபதி சனி, மேகங்களுக்கு அதிபதி செவ்வாய், மேலும் சனி, செவ்வாய், சுக்கிரன் இம்மூன்றும் ரோகிணி சக்கரத்தின் பாதையில் குறுக்காக துண்டித்துச் செல்கின்றன. ஆகவே மழையின்மையால் கடுமையான வறட்சி ஏற்படும். வராக மிகிரரால் சொல்லப்பட்டிருப்பதையும் கேளுங்கள். எப்பொழுது சனி, செவ்வாய், சுக்கிரன் மூன்றும் ரோகிணி சக்கரத்தின் பாதையில் குறுக்காக துண்டித்துச் செல்கிறதோ அப்போது 12 வருஷங்களுக்கு மேகம் மழை பொழியாது. மேலும் ரோகிணி சக்கரத்தின் பாதையில் சனி குறுக்காக சென்றால் நீருக்கு பதிலாக சூரியனுடைய பயங்கரமான உஷ்ண கிரணங்கள் பூமியின் மீது விழும். அப்போது என்ன ஆகும் என்று சொல்ல வேண்டியதில்லை. நீர் நிறைந்த சமுத்திரத்திற்கு பதிலாக நெருப்பிலே விழுந்து உலகம் அழிந்துவிடும். இன்னொரு விதமாக சொல்வதானால், ரோகிணி சக்கரத்தின் பாதையில் சனி குறுக்கிட்டால் 12 வருஷங்களுக்கு பூமியில் மேகங்களிலிருந்து மழை பொழியாது. ஜோதிடன் இவ்விதம் சொன்னவுடன், ஜோசியரே, இதை தவிர்ப்பதற்கு பரிகாரம் ஏதும் கிடையாதா என்று மிக்க மன வருத்தத்தோடு கேட்டான் விக்ரமாதித்தன். அரசே, 9 கிரகங்களுக்கும் ஹோமம் செய்தால் மழை பொழியக்கூடும். அதை தவிர வேறு வழி ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. அவ்விதமே அரசன் அறிவிற் சிறந்த பண்டிதர்களை வரவழைத்து நடந்த விஷயம் அனைத்தையும் தெரிவித்தான். சாஸ்திரங்களில் தெரிவித்துள்ள பிரகாரம் 9 கிரகங்களையும் திருப்தி செய்ய ஹோமம் தொடங்குங்கள் என்று உத்தரவிட்டான். ஹோமத்திற்கு வேண்டிய சகல சாமான்களும் சேகரிக்கப்பட்டு ஹோமம் தொடங்கப்பட்டது. பண்டிதர்கள் உதவியுடன் அல்லும் பகலுமாக அகண்ட ஹோமத்தை செய்தான். ஹோமத்தின் முழு பலனும் கிட்டுவதற்காக கர்ப்பசூத்திரத்தில் கண்டபடி பூர்ணகுதியும் முடிந்தது. ஹோமம் செய்தவர்களுக்கு விக்ரமாதித்தன் பணம், உணவு, உடை, ஆபரணங்கள் ஆகியவற்றை சன்மானமாக அளித்து கௌரவித்தான். பிறகு அங்கு குழுமியிருந்த ஏழைகளுக்கும் நொண்டி, குருடு முதலிய அங்கீநகர்களுக்கும் வேண்டிய செல்வத்தை தானம் செய்தான். அறிஞர்களுக்கு தசதானம் செய்தான். என்ன செய்துதான் என்ன? மழையை காணவில்லை. மழையின்மையால் மக்கள் பெரிதும் கஷ்டப்பட்டனர். குளம் குட்டைகளில் இருந்த நீர் வற்றிவிட்டது. மாடு கன்றுகள் தண்ணீர் இல்லாமல் தவித்தன. பயிர் பச்சைகள் வாடி வதங்கின. மக்களின் துன்பத்தைக் கண்டு விக்ரமாதித்தன் வருந்தினான். அதை நிவர்த்திக்கும் வழி தெரியாமல் தவித்தான். கடைசியில் ஒரு நாள் அரசன் கவலை நிறைந்த மனத்தினனாக யாகசாலையில் நுழைந்தான். அப்போது அசரீரி ஒன்று பேசியது. அரசே, 32 லட்சணங்களும் பொருந்திய யுவன் ஒருவன் உனக்கு எதிரே உள்ள கோயிலில் எழுந்தருளியிருக்கும் தேவிக்கு தன்னை பலி கொடுப்பானாகில் மழை பெய்யும் என்று சொல்லி மறைந்தது. உடனே விக்ரமாதித்தன் தியானத்திலிருந்து எழுந்தான். உடைவாளை உருவி கழுத்தை துண்டித்துக் கொள்ளப் போனான். அப்போது தேவி அவன் எதிரில் பிரசன்னமாகி அவன் கைகளை பிடித்து நிறுத்தினாள். அரசே, உனக்கு வேண்டியதை கேள். உன் தீரம் என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிட்டது என்றாள். தேவி, நாட்டிலே மழையின்மையால் மக்களும் பிராணிகளும் படும் துயரம் சொல்லி முடியாது. தேசத்தின் பிதாவாகிய அரசன் இதை கண்டு பேசாமல் இருப்பது தர்மம் அல்ல. ஆகவே நான் உன்னை குறித்து இக்கடும் தியானத்தை கொண்டேன். தயவு செய்து நாட்டிலே நடமாடும் இக்கொடிய வறட்சியை போக்க வேண்டும் என்று வேண்டினான். ராஜனே, உன்னுடைய வரம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. உனக்கு தேவையான வரத்தை கேட்குமாறு சொன்னால் மக்களுக்காக கேட்கிறாய். சுயநலமின்றி மக்களுக்காகவே வாழும் நீ கேட்ட வரத்தை தட்டாமல் தருகிறேன், பெற்றுக்கொள் என்று அருளி மறைந்தாள். உடனே வானத்திலே நீருண்ட மேகங்கள் வந்து குவிந்தன. மழை அந்தகாரமாய் பெய்யத் தொடங்கியது. மழையைக் கண்ட மக்கள் குதூகலத்துடன் விக்ரமாதித்தனை வாழ்த்தினர். மக்களின் மகிழ்ச்சியைக் கண்ட மன்னனின் உள்ளம் பெரிதும் உவகை கொண்டது. இவ்விதம் கதையை முடித்த பதுமை போஜராஜனை பார்த்து, அரசே,
எங்கள் அரசனுக்கு ஈடு இணை உள்ளவர் யார் என்று கேட்டது. போஜராஜன் ஏதும் பேசாமல் படிகளில் இறங்கிச் சென்றார். இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணைவோம் அடுத்த பதிவில். கதைச்சொலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.